என்ன சார்? ஐயா உங்களை கையோட கூட்டு வர சொன்னார் சார். சார் ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு இப்பதான் சார் வந்து படுத்து தூங்கவே ஆரம்பிச்சேன். சாயந்தரம் ஆபீஸ் போற வழியில் வர போய் சொல்லுங்க ஐயாட்ட. உடனே கூட்டு வர சொன்னார் சார். இதான் எவனும் சாட்சி சொல்றதுக்கு வரதில்ல. இங்க பாருடி போலீஸ் வந்திருக்கு. என் புள்ள காலேஜ் ஸ்ட்ரைக்ல கலந்துக்கிட்டு போலீஸ் தேடி வந்தப்போ உன் புருஷன் எப்படி குதிச்சாரு. இப்ப எதுக்கு உங்க வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க? கொலைகாரனுக்கு காலனி செக்ரட்டரி குடியிருக்க வீடு கொடுத்திருக்காருல்ல, அதான் போலீஸ் வந்திருக்கு. சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கொலையானானே யோ அந்த ஆள் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி சார். யோ ஓவரா தம் பிடிச்சு செத்துக்கிட்டு போயிடாதயா. அந்த கிருஷ்ணமூர்த்தியோட இறுதி ஊர்வலம் இன்னைக்கு சாயங்காலம் நடக்குது. நீங்க அங்க போறீங்க. ஒருவேளை அந்த கொலைகாரன் அங்க வந்தாலும் வரலாம். நான் தூரத்தில் இருப்பேன், எனக்கு சிக்னல் கொடுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல நம்ம தண்டங்கள் இருக்கேன், அதுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் நான் கால் சென்டர்ல வேலை பார்க்குறேன் சார். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நான் வேலைக்கு போக வேண்டாமா? சார் வேலைக்கு இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு போகலாம் சார். ஆனா இறுதி ஊர்வலம் நாளைக்கு நடக்காது, புரியுதா? சரி போறேன் சார். யோ சாரை வேற கெட்ட போட்டு கூட்டு போ. சார் எதுக்கு இதெல்லாம்? கொலைகாரன் உங்களை பார்த்துருக்கான். போலீஸோட நீங்க போனீங்கன்னா அவன் உஷாராயிருவான். ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் படலாம். ஏற்கனவே ட்ரெயின்ல துப்பாக்கில தோட்டா இல்லாதனாலதான் அன்னைக்கு அவன் உங்களை விட்டுட்டு போனான். இதை பாருங்க, அதனாலதான் ஒரு புது கெட்டப் போட்டு உங்களை கூட்டு போலான்னு இருக்கோம். என்ன சார் கெட்டப் போடுறது? இல்லையா சார் உங்க பால் வடிகிற முகத்துக்கு எந்த கெட்ட போட்டாலும் செட்டப்பா இருக்குமே சார். இருப்பது போய் போவதுமை என்றென்று நெஞ்சே, ஒருத்தருக்கும் தீங்கினே நினையாது, வருத்ததொந்தி நமதென்று நாம் இருக்க, நாய்நடிகள் பேய்களுக்கு தமதென்று தாம் இருக்குந்தான். என்ன செய்யறது? உனக்கு கொல்லி போட வேண்டியவன் போய் சேர்ந்துட்டான். பெரியவனும் ஃபாரின்ல இருந்து வரல. நீ தான் உன் பிள்ளைக்கு வாக்கரிசி போடணும். இந்தா போடு. அங்கதான் இருக்கேன், அப்புறம் பேசுறேன். நல்லா பாத்தியாயா? பார்க்காமல சொல்றேன், பார்த்ததுனால வந்த வேணதான் இது. ரொம்ப சலிச்சுக்கிறானே, போலீஸுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறானுங்க. என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒருத்த வந்தாலும் 3 மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற? முதலாளி இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடம்னால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. உன் வாய் மூர்த்தண்டா. போடுறா. போடுற முதலாளி போடுற. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோலியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவுக்கு போறியோ நான் அவ்வளவுக்கு தருவேன். முதலாளி நான் களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுறா.
சரி இந்த மயில் கையில வச்சுக்கங்க போடுறேன் நல்ல பொருளை கையில தெரியடா நல்ல போடுறேன் சகுனம் பாருங்க இப்ப போடுறா நல்லா போடுறா போடுறேன் மலாடி போடுறேன் 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 பத்துலடா நல்லா போடுறா இந்த இருக்கிற போடுறேன் பாருங்க நல்லா போடு ஏய் என்னடா அது புகையே காணோம் இங்க பாருங்க எல்லா பக்கம் போது பாருங்க புகை. நல்லா புகைய போடுறா இந்த பாருங்க மலாடி ஊதி போடுறா நான் ஊதுறேன். நல்லா ஊதுடா ஊது ஊதி போடு ஐயோ அப்பா ஐயோ, ஐயோ வச்சுட்டானே. ஓடி போய் பாத்துக்க ஆத்தாடி முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சே சீக்கிரம் காப்பாத்துக்க ஐயோ, ஐயோ, ஐயோ. ச்சே. வெளியே இருந்தாலும் சாம்பிராணி போட்டோம் உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு விசித்திரமா இருக்கு எப்படி நடந்தது விபத்து? சாம்பிராணி போறதுக்கு ஒருத்த வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார் கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. அவன் எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க விடாதீங்க. கவலைப்படாதயா. ஐயோ என்ன தொடாதீங்க தொடாதீங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போங்கயா. போ போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரையன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே அவன் யாரியா? அவரு தாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி ஊது ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னா. என்னையா அங்க எரியுது அது என்ன கடை? பஞ்சு கடையா விடியா நீ வேற பஞ்சு கடையா?